ஹலோ மக்களே! இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாமா? வீட்டில் காய்கறிகளே இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த காம்போவை ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி விடுங்க. குழந்தைங்க ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஃபு புலாவ். கூடவே காலிஃப்ளவர் 65 எப்படி உதிராமல் நல்லா க்ரன்ச்சியாக செய்யலான்ற டிப்ஸுமே பார்க்க போகிறோம். பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான ஒரு மசாலா செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டோஃபு புலாவ் செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நான் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுட்டேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை மட்டும் 2, மற்ற எல்லாமே 1 சேர்த்தா போதும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி கம்மியாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறையா புதினா, ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து அரைச்ச விழுதியுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே டோஃபுவில் நான் இப்போ வந்து என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு பேக்கெட் நிறையா டோஃபு வந்து எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் கரெக்டாக இருக்கும். இதிலே நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவுமே போட்டுட்டேன். 1 ஸ்பூன் நிறையா தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பாஸ்மதி அரிசியை எப்போ வந்து ஊற வைக்கிறோமோ அப்போவே டோஃபுவுமே வந்து ஊற வச்சுட்டேன். நம்ம ஊற வச்சுருக்க டோஃபு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அது வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி டோஃபுலே நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துட்டேன். நம்ம தண்ணி விட்டுட்டு ஒரு வேளை பத்தலைன்னா அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். டோஃபுலையுமே நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வேளை மசாலாஸ் பத்தலைன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பு, காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம புதினா கொத்தமல்லியிலுமே வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். டோஃபு ஊற வைக்கிறோமே நம்ம வந்து காரம் சேர்த்துருக்கறதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி நீங்கள் குடிச்சு பார்க்குறப்ப நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் போடுறப்ப அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு வந்து சேர்க்கல. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே பாஸ்மதி அரிசி ஊறக்கூடாது. இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை விசில் போட்டு வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் திறக்கணும். அவசரப்பட்டு முன்னாடியே வந்து திறந்துடாதீங்க. திறந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் கரெக்டாக வெந்திருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க. விட்டு ஓரத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கிளறினீங்கன்னா உங்களோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை டோஃபு புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பர் காம்போவாக நம்ம இப்போ செய்ய போகிறது பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த பட்டாணி மசாலாவை நீங்கள் புலாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ பச்சை பட்டாணி வந்து சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்போ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். பச்சை பட்டாணின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். ஒரு வேளை வேக வச்ச பட்டாணியாக இருந்தால் இப்போ சேர்க்கக்கூடாது. நான் சொல்கிறப்ப வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி, அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வேண்டான்றவங்க தக்காளியை இதில் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அந்த பட்டாணியில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு வேளை வேக வச்ச பட்டாணியாக இருந்தால் நம்ம எண்ணெய், சீரகம் பொரிஞ்ச உடனேவே நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பட்டாணியை வந்து சேர்க்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். ஏன்னா நம்ம எதையுமே வந்து வதக்கலை, அதனால நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். நம்ம எதுவுமே வந்து சேர்க்கலை, பார்க்குறதுக்கு டெம்ப்டிங்காக இருக்குங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை தூவி இதை நீங்கள் வந்து இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எதுவுமே நம்ம மசாலா அதிகமாக ஆட் பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட இந்த காம்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மசாலாவுக்கு பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65 தான். எப்படி வந்து எண்ணெயில் அந்த மசாலா பிரியாமல் நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 செய்யலான்றதை பாருங்கள். மசாலா என்ன சேர்த்துருக்கேன்றதை சொல்கிறேன். 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஈரத்துலேயே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் வேக வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து போடுறப்ப அந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைனா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக வந்து விடக்கூடாது. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு தான் கோட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு மசாலா கோட்டாகாமல் இருக்கக்கூடாது. 4 ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா அந்த காலிஃப்ளவரில் வந்து கோட்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா அப்படியே ஊறட்டும்னு விட்டுருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து எங்கேயுமே வந்து உதிர்ந்து போகாது. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். எங்கேயுமே அந்த மசாலா உதிரவே இல்லை பாருங்கள். நம்ம கலரே எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பொரிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல கலர் வந்து கிடைக்கும். இது வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால தான் வந்து கிடைக்குது. இது நல்லா வந்து பொரியட்டும். ஏற்கனவே நான் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது நம்ம போட்ட பேட்ச் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டிப் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் 65 சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குமே பேக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.